தேசத்துல குடியிருந்தாங்க. புறஜாதிகள் குடியிருக்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது, ரெண்டு மேய்ப்பர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறத யார் பார்க்கிறாங்க? ஆபிரகாம் பார்க்கிறார். பார்த்த உடனே வேகமா லோத்துவை கூப்பிடுறாரு. அடுத்த வசனத்துல சொல்லுது, இந்த இதெல்லாம் நானும் எப்படி இருக்கிறோம்? சகோதரரா இருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்க கூடாது? வாக்குவாதம் இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் புறஜாதி மக்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற ஜனங்க மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுத்தியிலும் எபிசியர் இருக்கிறாங்க, கானாரியர் இருக்கிறாங்க, எமோரியர்கள் இருக்கிறாங்க, பலதரப்பட்ட ஜனங்கள், ஆண்டவர் அறியாத ஜனங்க இருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவர்கள் மத்தியில வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னா அது சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் இந்த தகவலை பார்க்கிற, சில காரியத்தை பார்க்கிற, ஐயோ நம்ம ஆண்டவரால் அழைக்கப்பட்டவங்க, என் தகப்பனை விட்டு தாயை விட்டு என் ஊரை விட்டு நான் ஆண்டவர் சொல்லி இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். இப்படி நான் ஒரு சாட்சிக்காக அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி வேகமா தன்னுடைய சகோதரன் ஆகிய தன்னுடைய மகனாகிய லோத்துவை கூப்பிட்டு சொல்றாரு, நீ நான் என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்துல முதல் காரியம் அவன் விட்டு கொடுக்கிறவனாயிருக்கிறான். என்ன செய்யறாங்க? விட்டு கொடுக்கிறவனாயிருக்கிறான்.